ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. அம்மா காலையிலேயே எழுந்துச்சி செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நானும் வந்தேன். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதுக்கு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் பிடிச்சி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஐடியில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தேன் நைட் ஷிஃப்ட்டு. பட் ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக என்னால் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து அந்த வேலையெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நானும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கடவுளோட பிளெஸிங்ஸோட கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா படித்து அதுலேயும் வாங்கிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து அம்மா பெட் கவர்லாம் மாற்ற சொன்னாங்க. பெட்டுக்கு அதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே இந்த விண்டோஸ் இந்த ஸ்டடி டேபிள் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேபிள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு கீழே இருக்க அந்த நீட் புக்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆல்ரெடி படித்தது நான் 12th முடிச்சுட்டு நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக தட்டிட்டு டெஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு திருப்பி புக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அங்கே வச்சுட்டு அப்படியே விண்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழுக்க அரைஞ்சி துடைக்கல. அம்மா அது துடைக்க சொன்னாங்க. ஸோ அதையும் அப்படியே தொடச்சி முடித்தேன். எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு அடுக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன்ல, அடுத்து பென் ஸ்டாண்டு அது எல்லாத்தையுமே எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன். இந்த பென் ஸ்டாண்டில் வந்து லைட் எரியும். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் இருக்கும். வார்ம், நியூட்ரல், டார்க்குன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் காமிச்சேன். அடுத்து வந்து டேபிள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செப்பல் ரேக் வந்து அழுக்காக இருந்துச்சு. அதையும் துடைக்க சொன்னாங்க. ஸோ அதுவுமே தொடச்சி முடித்தேன். உள்ளே வந்து பேப்பரெல்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணி தான் வச்சுட்டேன். உள்ளே வந்து பெருசாக அழுக்கெலாம் இல்லை. ஸோ அதனால வெளியில் மட்டும் அப்படியே தொடச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து வாஷ் பேஷன் எல்லாத்தையுமே வந்து சோப் போட்டு நல்லா அந்த டேப்பு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதில் ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். அடுத்து மேட் போட்டு அந்த இடமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு வேலை செஞ்சதுனால. உடனே வந்து இட்லி வச்சு வாழைப்பூ சட்னி பண்ணியிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டேன். வாழைப்பூ சட்னி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை கண்டினியூ பண்ணிட்டேன். ஷோஃபா அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு வந்து 12 போல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடைசி அம்மா எல்லாம் வீடெல்லாம் பெருக்க சொன்னாங்க. ஸோ அப்படியே வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்து எப்பயும் போல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.